எல்லோருக்கும் வணக்கம். மாணாக்கர் மாணவியர்கள் எல்லோரும் நீங்கள் இந்த பொது தேர்வில் உங்களுக்கு இலக்கணம் அப்படின்னு சொல்லி இருக்கும். இலக்கண குறிப்பு, அடுத்தது அழகிட்டு வாய்ப்பாடு கூறுக, இதை மாதிரி நிறைய இருக்கும். அதுக்கு உங்களுக்கு ஒவ்வொன்றா உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஒரு பாடம் மாதிரி சுலபமான முறையில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். என்னுடைய பெயர் ஜனார்தனன், சென்னையில் இருக்கேன் நான். இப்போ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு அழகிட்டு வாய்ப்பாடு கூறுக. ஒரு திருக்குறள் கொடுத்துருப்பாங்க, அதை அழகிட்டு வாய்ப்பாடு சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம எடுத்திருக்கிற திருக்குறள் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு அப்படின்னு. அப்போது அதுக்கு கொடுத்துருக்கிற குறளை ஒன்றும் கீழ் ஒன்றா எழுதிக்கோங்க. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு, அது மாதிரி ஒன்றா எழுதிக்கோங்க. அடுத்தது அதை உச்சரிக்கணும். தொட்டனைத்தை எப்படி உச்சரிப்போம் அப்படின்னா தொட்டனைத்து, தூறும்க்கு தூறும், மணற்கேணிக்கு மணர் கே நீ, மாந்தர்க்கு மாந்தர்க்கு, கற்றனைத்து தூறும் அறிவு. இதை மாதிரி அந்த இதும்போது அதை பிரிக்கிறதுக்காக நடுவில் ஒரு கோடு போட்டுருங்க. கோடு போட்டுட்டிங்கன்னா இப்போது இந்த தொட்டு அப்படின்னும் போது அந்த இட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த புள்ளி வச்ச எழுத்துக்கு மதிப்பு கிடையாது. அப்போ அங்கே எவ்வளோ எழுத்து இருக்குது? ஒரே ஒரு எழுத்து தான், தோ மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒரு எழுத்து வந்தால் நேர்னு பேர். அடுத்தது டனைத்துன்னு இருக்குது, அந்த புள்ளி வச்ச எழுத்தை எடுத்துருங்க. அந்த டனைன்றது 2 எழுத்து இருக்குது, 2 எழுத்து வந்தால் நிறைன்னு போட்டுக்கோங்க. அதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு குறித்து காட்டிருக்கேன். ஒரு எழுத்து வந்தால் நேர், 2 எழுத்து வந்தால் நிறை, புள்ளி வச்ச எழுத்துக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ தொட்டனைத்துக்கு நேர் நிறை இதுதான். அடுத்தது தூறும்க்கு நேர் நேர் அடுத்தது மணர் கே நீ. அப்போது மணர்ன்றதுல புள்ளி வச்ச எழுத்துக்கு மதிப்பு கிடையாது. மணன்றது 2 எழுத்து, நிறை, கே ஒரு எழுத்து நேர், நீ ஒரு எழுத்து நேர், நிறை நேர் நேர். மாந்தர்க்கு மா இந்து, இந்து புள்ளி வச்ச எழுத்துக்கு மதிப்பு கிடையாது, மா ஒரு எழுத்து தான், நேர். தற்கு இரும் இக்கும் புள்ளி வச்ச எழுத்து மதிப்பு கிடையாது, த நேர், கு ஒரு எழுத்து நேர், நேர் நேர் நேர். கற்றனைத்து, கற்று அது புள்ளி வச்ச எழுத்துக்கு மதிப்பு கிடையாது, க மட்டும்தான், நேர். ரணைத்து இத்து புள்ளி வச்ச எழுத்துக்கு மதிப்பு கிடையாது, 2 எழுத்து, நிறை. அடுத்தது தூ ரும், தூ ஒரு எழுத்து நேர், ரும் புள்ளி வச்ச எழுத்துக்கு மதிப்பு கிடையாது, ரூ மட்டும்தான், நேர். அறிவுக்கு அரி ஊ, அரின்றது 2 எழுத்து நிறை, ஊன்றது ஒரு எழுத்து நேர். இப்போ தேமா புளிமா கூவிலம் கருவிலம் அப்படின்னு இருக்கு. இப்போ நேர் நேர் அப்படின்னா தேமா. ஏன்னா இந்த தேமாவை பிரிச்சிங்கன்னா தே மா, ஒரு எழுத்து ஒரு எழுத்து, நேர் நேர். அடுத்தது நிறை நேர் புளிமா. புளிமா அப்படின்னா புளினா 2 எழுத்து, மானா ஒரு எழுத்து, நிறை நேர் புளிமா. அடுத்தது கூவிலம் அப்படின்னா நேர், கூவிலம், கூன்றது ஒரு எழுத்து நேர், விலம்ன்றது 2 எழுத்து நிறை, அப்படி போட்டுக்கணும். இது மாதிரி பார்க்கும்போது ஒரு 3 எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நேர் நிறை. அப்போ நேர் நிறைனா கூவிலம், நேர் நேர் தேமா. ஏன்னா தேமாக்கு விளக்கம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதே மாதிரி புளிமாக்கு என்னது, நிறை நேர் புளிமா சொல்லியிருந்தேன். கூட இன்னொரு நேர் வந்திருக்குன்னா இங்கே பாருங்கள், இன்னொரு நேர் வந்திருக்கு மணற்கேணியில். கடைசியில் பார்த்தீங்கன்னா நிறை நேர் நேர். அப்போது புளி மாங்காய், அந்த கடைசியில் நேர் வந்தால் காயின்னு போடுங்க, அங்கே நிறைன்னு வந்தால் கனின்னு போடுங்க. அவ்வளோதான். நிறை 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 நேர் நிறை அப்படின்னா புளி மாங்கனி. இப்போ நிறை நேர் நேர்ன்னு இருக்கிறதுனால புளி மாங்காய். அடுத்தது நேர் நேர் நேர், நேர் நேருன்றது தேமா, பக்கத்தில் ஒரு நேர் இருக்குது, அப்போ காய், தேமாங்காய். அப்போ கற்றனைத்து, கற்றுன்றதுல நேர் நிறை. அப்போ அதுக்கு என்னது, கூவிலம், நேர் நேர் தேமா. அறிவுக்கு நிறை நேர், அது புளிமான் இருக்கு. இந்த கடைசி இது மட்டும் நாம் என்ன பண்ணணும், இங்கே பார்த்தீங்கன்னா நாள் மலர் காசு பிறப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பாடு.
1 எழுத்து இருந்தால் நேர். ஏன்னா நாள் அப்படின்னா அந்த புள்ளி வச்ச எழுத்துக்கு மதிப்பு கிடையாது. நான்றது ஒரு எழுத்து தான், நேர். அப்போ அடுத்தது மலர். மலரில் புள்ளி வச்ச எழுத்துக்கு மதிப்பு கிடையாது, 2. அப்போ நிறை. காசு எப்படி பிரிப்பீங்க? கா சு. அப்போ ஒரு எழுத்து ஒரு எழுத்து, நேர் நேர். அப்போ அது காசு. பிறப்பு, அதில் பிறப்பு பூ. இப்புக்கு புள்ளி வச்ச எழுத்துக்கு மதிப்பு கிடையாது. பிற 2 எழுத்து, பூ ஒரு எழுத்து. நிறை நேர். இதைப்படி பார்க்கும்போது இப்பளுக்கு இந்த அறிவுன்றதுக்கு என்ன வருது? நிறை நேர். நிறை நேர்ன்றதுக்கு புளிமான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போது வாய்ப்பாடில் சொல்லும்போது என்ன வருது உங்களுக்கு? பிறப்பு அப்படின்னு அதை போட்டுட்டு இந்த குறள் பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்தது இப்படின்னு நம்ம எழுதணும்னு வச்சிங்களேன். இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண். 5 மதிப்பெண்ணா 5 மதிப்பெண், 2 மதிப்பெண்ணா 2 மதிப்பெண். அது 2 மார்க்கில் ஃபெயில் ஆகிறவங்களும் இருக்காங்க. ரொம்ப இதுவாக இல்லாமல் நிறைய மார்க் நீங்கள்லாம் நிறைய ஸ்கோர் பண்ணி 100க்கு 100, 200க்கு 200 இப்படி வாங்கணும்னு இந்த ஜனாஸ் கோச்சிங் உங்களை வாழ்த்துகிறது. நன்றி. உங்களுக்கு ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு. நன்றி. மீண்டும் அடுத்த இலக்கணம் வகுப்பில் சந்திப்போம். நன்றி.